இங்க இந்த பையன் போலீஸ் கால் பண்ணி என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மலையில இருந்து கீழே விழுந்துட்டா, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றான். உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணை போய் பாக்குறாங்க, அவ கீழே இருக்கா. சரி போய் செக் பண்ணாங்க. 2 போலீஸ் மட்டும் கீழே போறாங்க. உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பேர் என்ன, போட்டோ எல்லாம் காமின்னு சொல்றாங்க. அவன் அதெல்லாம் காட்ட மாட்டேங்கிறான். உடனே போலீஸுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதே நேரத்துல அந்த 2 போலீஸ் கீழே இறங்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு கிட்டே போயிடுறாங்க. அது பார்த்து அந்த 2 ஆபீசரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ மேல இருக்க சீனியர் ஆபீசர் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருக்க லேடி ஆபீசர் ஒன்னும் ஆகலன்னு சொல்றாங்க. உடனே சீனியர் ஆபீசரா உயிரோட இருக்கலாம்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடி ஆபீசர் அவ எப்பவுமே உயிரோட வர முடியாது சொல்றாங்க. என்னாச்சு என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஆபீசர் அது ஒரு செக்ஸ் டால்னு சொல்றாங்க. இது கேட்டது அந்த சீனியர் ஆபீசர் ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, இந்த கால் பண்ணவனோட கேர்ள் ஃபிரெண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பா. அதனால அவன் டிப்ரெஷனுக்கு போயிருப்பான். அதனால டாக்டர் தான் இந்த மாதிரி ஒரு டால் கூட நீ கொஞ்ச நாள் இரு, அதுக்கப்புறம் அவளை சாவடிக்கிற மாதிரி சாவடிச்சு உன்னோட டிப்ரெஷன்ல போயிடுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்துல அவனோட டாக்டர் மூலியமா அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இது தெரிஞ்ச அந்த ஆபீசர் அந்த பையனை திட்டாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப அந்த பொம்மையை மேல தூக்கிட்டு வராங்க. சிபிஆர் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் அவனோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு கடைசியா பாய் சொல்றான். ஆபீசர் வந்து பையன் கிட்ட சாரி என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எங்களால காப்பாற்ற முடியலன்னு சொல்றாரு. பையன் நீங்க என்னோட கேர்ள் ஃபிரெண்டை காப்பாற்ற முடியலனாலும் என்ன காப்பாத்திட்டீங்கன்னு சொல்றான். நம்ம ஊர் போலீஸா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.